இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, ஆண்டின் பொது காலம் 6ஆம் ஞாயிறை இன்று மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம். யார் பேறு பெற்றோர்? யார்தான் பேறு பெற்றோர்? ஏன் ஏழைகளை பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? பணக்காரர்களை ஏன் அவர் மோசமான வார்த்தைகளால் திட்டினார்? ஏன் அவர்களை சாடுகிறார் என்று பல கேள்விகள் எழலாம். ஆனால் உண்மையின் அர்த்தங்களை வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. அவரோடு இணைந்து முழுமையாக வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற பொழுது வாழ்வின் ஆதாரங்கள் உணரப்படுகிறது. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்று சொல்லும் இந்த உலகில் பணம் பணம் என்று ஓடி கடவுளை மறந்தவர்களே, மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பேறு பெற்றவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பணத்தையும் பொருட்களையும் அடிப்படையாக கொண்டு இவன் கொடுத்து வச்சவன், இவங்கிட்ட நிறைய காசு இருக்கு, இவங்க சொத்து இருக்கிறது, இவன் கொடுத்து வைத்தவன், பணமும் சொத்துக்களும் இல்லை என்றால் பாவம் செய்தவனா என்று கணக்கிடுகிறது இந்த உலகம். இன்றைய உலகம் ஒருவர் எத்தகையவர், என்ன செய்தார் என்பதை கணக்கில் கொள்ளுவது இல்லை. மாறாக ஒருவிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர் என்பதை கொண்டே மதிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஏழைகள் பேறு பெற்றவர்கள் என்றும் பணக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் கூறுகிறாரே, இது உலக கண்ணோட்டத்தில் சற்று சிந்திக்க வேண்டியதும் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்க காரணம் தான் என்ன என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏழையர் பேறு பெற்றோர் என்று இயேசு சொல்ல காரணம், அவர்களிடம் பல நல்ல குணங்கள் காணப்படுவதாலும் முக்கியமான 2 குணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய 3 வாசங்களை வைத்து. ஏழையர் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வில் கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பியிருப்பார்கள். பிற மக்களால் எளிதில் ஏமாற்றப்படுவதன் காரணமாகவும் ஆட்சியாளர்களின் அக்கறையற்ற செயல்களினாலும் இவர்கள் தங்கள் வாழ்வை சற்று யோசிக்கிறார்கள். இதனால் தான் நீதிமொழி 14:20 சொல்லுகிறது, எதுவுமின்றி காற்றில் அலையும் கொடிகளாய் அலையும் ஏழையர் இறைவனை மட்டுமே தங்கள் அடைக்கல பாறையாக பற்றி கொள்ளுகின்றனர். அவரே தங்களுக்கு மீட்பும் அரணும் என்று எண்ணி இறைவனில் நம்பிக்கை வைக்கின்றனர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று எரேமியா இறைவாக்கினர் இன்றைய வார்த்தைகளில் சொல்லுவது போல இவ்வார்த்தை ஏழைகளுக்கு பொருந்தக்கூடியவையாக இருக்கின்றன. உதாரணமாக லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1-4 வரை இயேசு ஒரு ஏழை கைம்பெண் தன்னிடமிருந்த காசை போடுவதனால் புகழுகின்றார். ஏனெனில் அப்பெண் தன் எதிர்கால நம்பிக்கை அனைத்தையும் இறைவன் மீது வைத்து தம் பிழைப்புக்கென்று இருந்த 2 காசுகளையும் காணிக்கை பெட்டியில் போட்டதனால் அவர் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். ஆபிரகாம் நம்பியிருந்தார், ஈசாக்கு நம்பியிருந்தார், யாக்கோபு நம்பியிருந்தார், தானியேல் நம்பியிருந்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமது அன்பின் தாய் கடவுளையே முழுமையாக நம்பியிருந்து பேறு பெற்றவராக உருவாக்கப்படுகிறார்கள். ஏழையிடம் காணப்படும் 2வது குணம், தாங்கள் வறுமை மற்றும் துன்பத்தில் வாடுவதன் காரணமாக பிறருடைய துன்பத்தையும் வறுமையும் எளிதில் புரிந்து கொள்ளுகிறார்கள். இதனால் தான் துறவியர் பொதுவாக ஏழ்மை என்ற ஒரு வார்த்தைப்பாடு எடுக்க காரணம், அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், சொர்க்கத்துல நல்லா இருக்க போறன்றதுக்காக இல்ல, மாறாக பிறருடைய துன்பங்களையும் துயரங்களையும் ஆழமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு பணிபுரியத்தான் இந்த ஏழ்மை என்ற ஒரு வார்த்தைப்பாடு கொடுக்கப்படுகிறது. செல்வர் பெரும்பாலும் தம்முடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதை விட செல்வத்தின் மீது வைத்து அதுதான் உலகம் என்று அதன் மீதே தங்கள் தரணி வாழ்வை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். கடவுளை விட செல்வம் பாதுகாப்பானது, மேன்மையானது என்ற எண்ணுகிறார்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நான்
கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் கேட்ட பொழுது, உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அவன் முகவாட்டத்தோடு சென்றதாக விவிலியம் சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இப்படி செல்வத்தை சேர்த்து பிறரோடு பகிராமல் வாழுகிற பொழுது பேறு பெற்ற நிலையை நாம் இழந்து விடுகிறோம். செல்வம் பேராசைக்கு வழிவகுக்கிறது. மீண்டும் மீண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறது. இதற்காகத்தான் ஆமோஸ் இறைவாக்கினர் அழகாக 8ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறார். தானியத்தை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடியும்? மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசில் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களை விற்கலாம் என்றெல்லாம் திட்டமிடும் செல்வரை ஆமோஸ் இறைவாக்கினர் சாடுகிறார் என்பார்களே. இப்படி தேடி தேடி எப்படியாவது ஒரு வழியில பணத்தை தேட நீங்க உங்கள் வாழ்வை இழந்து போய்விடுவீர்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். பேறு பெற்ற நிலை உங்களை விட்டு அகன்று போய்விடும் என்று அழகாக சொல்லி தருகிறார். செல்வர் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்று கேட்டால், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஏன் மகிழ்ச்சி இல்லை என்று ஒரு தாய் தன் பிள்ளையோடு சென்று அழகாக ஒரு முதியவரிடம் விளக்கத்தை கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், தனது பிள்ளையை, அங்க நின்று சின்ன பிள்ளையை கூப்பிட்டு அவர் சொன்னாரா, அவர் கையில் வைத்திருந்த ஒரு ஆப்பிளை கொடுக்கிறார், அதை வாங்குகிறார். 2வது ஆப்பிளை கொடுக்கிறார், அதையும் வாங்குகிறார். 3வது ஆப்பிளை கொடுக்கிறார், அப்பொழுது கையில் இருந்த ஒரு ஆப்பிள் விழுந்து விடுகிறது. அதையும் எடுக்க முடியாமல் இதையும் வாங்க வேண்டும் என்று அவன் கை ஓங்குவதை பார்க்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி புரிந்து கொள்ளுகிறார், இன்று வேண்டும் வேண்டும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று அதன் மீது மோகத்தை நாம் அதிகமாக வைப்பதனால் பேறு பெற்ற நிலையை இழந்து ஏழைகளை நேசிக்காமல் வறியோரை அன்பு செய்யாமல் வாழ்வதன் அர்த்தங்களே இன்று நாம் நமது வாழ்விலே செல்வம் சேர்த்து அழிவை பெருவித்துக் கொள்ளுகிறோம். நமது வாழ்வை இழந்து விடுகிறோம். செல்வம் சேர சேர பிறர் மீது அக்கறைப்படுகிற குணமும் குறைந்து கொண்டே வருவதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு சிறந்த உதாரணம் பணக்காரனும் ஏழை லாசரும். அவன் வாழ்க்கையிலே பணம் என்று சொல்லி உண்டு கொழுத்து தனது வாழ்வை நிறைவாக வைத்திருந்தான். ஆனால் ஏழை லாசரை உற்று நோக்காதன் காரணத்தினால், அவன் மீது பரிவு கொள்ளாத காரணத்தினால் வாழ்வை இழந்து போய்விடுகிறான். செல்வம் தன்னிலே தீயது இல்லை, அது தன்னிலே தீயது இல்லை என்றாலும் அச்செல்வம் தன்னோடு கொண்டு வரும் தீமைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்களொழியாக இறைவன் தெளிவாக சொல்லுகிறார். எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவரை அடைய வேண்டுமா, அடுத்தவரை அன்பு செய் என்று விவேகானந்தர் சொல்லுவது போல, ஆம், அடுத்தவர் மீது நாம் கொள்ளும் அன்பையும் ஆண்டவர் மீது நாம் கொள்ளும் அன்புமே நம்மை பேறு பெற்றவர்களாக மாற்றுகிறது. யார் பேறு பெற்றவர்கள்? ஏழைகளைப் போல இறைவன் மீது நம்பிக்கை கொண்டும் எல்லா சூழ்நிலைகளும் ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொண்டு அன்பின் மையமாக வாழுகிறது பேறு பெற்ற ஆசீர் நம்மை தங்குகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எல்லா சூழ்நிலையில் நம்பிக்கையோடும் ஒருவர் இன்னொருவரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மனப்பான்மையோடு பேறு பெற்ற நிலையை அடைய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.